எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக்கோட ஃபோர்காஸ்ட் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற கரன்சி வந்து யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டி கரன்சியில் வந்து நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்க்கலாம். ஸோ டெய்லியில் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து சார்ஜ் வச்சிருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து டெய்லியோட ஐடிஎம்க்கு ஸ்டில் இன்னும் வரல. ஸோ அதே மாதிரி வந்து டெய்லிக்கு கீழே 2 பிஓஐஸ் இருக்குது. இதில் வந்து ஹை ப்ராபபிலிட்டி பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஓஐயா இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி தான் மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. பட் ஆனாலுமே வந்து இந்த விக் வந்து ஸ்டில் பெண்டிங்கா இருக்கிறதால இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பூம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி அப்படின்றது இந்த ஏரியாஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை வியூ பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஐடியம் எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ல நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இங்கேயுமே வந்து ப்ராப்பரான ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ இங்கேயுமே இன்டியூஸ்மெண்ட் வந்து கீழே தான் இருக்குன்ற காரணத்தால மார்க்கெட் மேலேருந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணி அகைன் கீழே தான் வர பார்க்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட வியூவும் உங்களுக்கு வந்து டவுன்ல தான் தெரியறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து நினைப்பாங்க மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஏதாவது ஒரு பிஓஐ வந்து மார்க்கெட் டேப் பண்ணாத போது தான் போகுமே தவிர்த்து டைரக்டா வந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து மேலே போனாலுமே இந்த லிக்விடிட்டிஸை எடுத்துட்டு அகைன் இந்த பிளாக்ல இருந்து செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல மோஸ்ட்லி செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, பைக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீக்கே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏயுடி யூஎஸ்டியில் நீங்க வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீக் நீங்க இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும். ப்ரீவியஸ் வீக்ல ஏயுடி யூஎஸ்டிக்கு நான் சொன்னேன் இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபால் ஆச்சு. ஸோ ஃபால் ஆகும்போது நம்ம இங்க ஒரு பிளாக் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த டெம்பரவரி பிளாக் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பை ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இங்க ஒரு ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு. இந்த ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டிக்காக மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இந்த லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டியை மார்க்கெட் இங்க இருந்து ஷூட் அப் ஆகி மேல போச்சு. இப்போ மார்க்கெட் அகைன் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டுக்கு இன்னும் ஐடியம் வந்து எடுக்கல, ஓகேங்களா? இந்த ஐடியம் வந்து இங்க வந்து ஷிஃப்ட் ஆச்சு. அதே மாதிரி ஹையுமே வந்து மேல ஷிஃப்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் மைனர் ஐடியம் அப்படின்னு சொல்லிங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்க இந்த பிளாக்ல இருந்து பை பண்ணலாம். அது எது வரைக்கும் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீக்ல. பட் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன்ல வரதுக்கு ரீசன் வந்து இந்த ஐடியம் ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா தான் இந்த பிஓஐக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த பிஓஐ பார்க்கும்போது ஒரு லோ ப்ராபபிலிட்டி பிஓஐயா தான் நான் பாக்குறேன். ஹை ப்ராபபிலிட்டி பிஓஐ வந்து கீழே இருக்கு, லோ ப்ராபபிலிட்டி பிஓஐ. பட் இதுல இருந்து ஒரு டேப் கிடைச்சது அப்படின்னா ஆப்போசிட்ல இங்க ஏதாவது இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ படி பார்க்கும்போது மார்க்கெட் இதை எடுத்துட்டு மேல போகும்போது இந்த பிளாக் வரைக்குமே போறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகைன் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியம் ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க போயிட்டு அகைன் இந்த பிளாக்குக்கு வரலாம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ போன வீக் நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த இடத்துல இருந்து வந்து செல் ஆச்சு. பட் ஆனா லோயர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு நல்ல ட்ரேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நான் ஏன் லோயர் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து போஸ்ட் பண்றது இல்லை அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் பர்பஸுக்கு தான் இந்த வீடியோஸ் வந்து நான் பண்றேன். ஸோ அது வந்து நீங்க வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல எப்படி நீங்க அதை ப்ளே பண்றீங்கன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடரா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எஃபர்ட் வந்து அதுல இருக்கணும், ஓகேங்களா? நீங்க எந்த கான்செப்ட் வேணா படிக்கலாம், பட் ஆனா அதுல நீங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து மணி மேக் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிபிபி யூஎஸ்டில நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீக்ல வந்து மார்க்கெட்டோட ஐடியம் வந்து எடுத்துருச்சு. ஸோ ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நான் இந்த டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு பிஓஐ சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த பிஓஐ டேப் பண்ணி நல்லாவே வந்து புல்லிஷ் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ப்ராப்பரா டேப் பண்ணி மேல போயிருக்கு. ஸோ இங்க இன்டர்னலாவும் ஸ்விங் வந்து மார்க்கெட்ல பிரேக் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் இங்கிருந்தே வந்து மேபி இங்கிருந்து மேல போயிடுறதுக்கான சான்சஸ் வந்து ஜிபிபி யூஎஸ்டில தெரியுது, ஓகேங்களா? ஒன்ஸ் மார்க்கெட் இதை ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா உங்களோட இந்த பிஓஐக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா? 4 ஹவர்ஸ்ல டெய்லியில பார்க்கும்போது நம்மளுக்கு டெய்லியில ஐடிஎம்க்கு கீழே க்ளோஸ் வச்ச காரணத்தால மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஒரு டிசிஷனல் பிஓஐ நோக்கி தான் போகுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி வந்து இங்க வந்து டிசிஷனல் ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ஆல்ரெடி டேப் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான மூமெண்டம் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கு. மார்க்கெட் இங்கிருந்து டைரக்டா போய் இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேவோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டீப்பர் புல் பேக் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து லாஜிக்கல் பாயிண்ட். மார்க்கெட் இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் தான் பண்ணியிருக்குன்றதால மார்க்கெட் மேபி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இந்த டெய்லி லெவலை ரீச் பண்ணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்திரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து
XAUUSD ப்ரீவியஸ் வீக்கே நம்ம பேசியிருந்தோம். XAUUSDயோட வியூ வந்து டவுன் சைட் தான். ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட்ல வந்து இங்க லாஸ்டா வந்து நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. பட் அதுக்கான இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோ தான் இருக்கு. ஓகேங்களா, அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாதான் மார்க்கெட் மேல போகணும். ஆர்எல்ஸ் புதுசா ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணணும். 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஜோன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஜோன்ல இருந்து நல்லாவே மொமெண்டம் கொடுத்துச்சு. ஆனா ஏன் மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு ஃபால் ஆச்சு இந்த ரீசன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்றத நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, இதையும் நான் ப்ரீவியஸ் வீக்லயே பேசியிருந்தேன். இப்ப மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓக்கு வந்து வரதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் பிஓக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து நல்ல ஒரு பையிங் கோல்டில் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓல நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து ட்ரேட் எடுங்க. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வந்து ஸ்வீப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அதுக்கான லாஜிக்கல் பாயிண்ட் என்னன்றது உங்களுக்கு இந்த இடத்துல கிளியரா வந்து வியூ ஆகுது. ஓகேவா, ஏன்னா மார்க்கெட்ல இதுதான் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னும் போது இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் பிஓஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளாக ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு பையிங் செட்டப்பை நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்றது இங்க உங்களுக்கு வரும், இந்த லோல வரும். ஓகேவா, பிட்காயின் வந்து நீங்க 4 ஹவர்ஸ்ல பார்க்கலாம். பிட்காயின் வந்து 4 ஹவர்ஸோட இன்டியூஸ்மெண்ட் இங்க தான் இருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி பில்டப் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து மார்க்கெட் எடுக்கும். இல்லைன்னா புதுசா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களோட டிசிஷனல் பிஓஐ இதுவா மாறிடும். ஓகேங்களா, ஸோ பிடிசி பொறுத்த வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து டவுனா தான் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ல தான் வந்து ஃபால் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு. ஆர்எல்ஸ் புதுசா ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபைனலா. ஸோ டாலர் இண்டெக்ஸ்ல என்ன சினாரியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரீவியஸ் வீக்கும் நம்ம டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீக் நம்ம சொன்ன மாதிரியே வந்து டாலர் இண்டெக்ஸ்ல ஒரு ஐடியம் இருந்தது. அந்த ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு பிஓஇல இருந்து செல் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா டேப் பண்ணி இங்க இருந்து செல்லிங் தான் இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் டவுன்ல வரும்போது மற்ற கரன்சி எல்லாமே பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, பட் ஆனா அதுக்கு வந்து டாலர் இண்டெக்ஸ் இந்த லோவை பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து டாலர் இண்டெக்ஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் மேலே தான் போகும். அப்போ மற்ற கரன்சிஸ் எல்லாமே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய தெரியுது. ஓகேங்களா, ஸோ டாலர் இண்டெக்ஸை வந்து மேப் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களால பார்க்க முடியும். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து எல்லா கரன்சிக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான மெத்தட். ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஒரு வேல ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால சக்சஸை பண்ண முடியுமே தவிர்த்து நீங்க வந்து மல்டிபிள் வேஸ்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால வந்து அந்த ட்ரேடிங்ன்ற ஒரு டெப்த்தை வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஓகேங்களா, கான்செப்ட் மாறலாம், வீடியோஸ் மாறலாம், பட் ஆனால் எப்பவுமே வந்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துல வந்து கன்சிஸ்டன்சியாகவும் டிசிப்ளினாகவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து பணம் மேக் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த பிசினஸோட முக்கிய நோக்கமே. ஸோ ஓகேவா, எந்த விஷயத்த யாரை வேணா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, பட் ஆனால் அவங்கள ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, ஜம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ன்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. பட் ஆனால் ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இல்லாத காரணத்தால அவங்களால பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை லேர்ன் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். பட் ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்டே பண்ணாத முன்னாடியே அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த பிசினஸ்க்கு போயிடுறாங்க. இங்க இருக்கிற பிரச்சனை அதுதான். ட்ரேடிங்ல ஏன் வந்து 90% 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் இல்லாத காரணத்தால தான். ஓகேங்களா, ஸோ கன்சிஸ்டன்சி இருந்தால் கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஓகேங்களா, டிசிப்ளினா பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்து நீட் இருக்குது, தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்மளுக்கு கமெண்ட்ல கொடுங்க. ஸோ அதை பத்தியான வீடியோஸுமே நம்ம வந்து மேக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.